ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் மொத்தமாக 25 தமிழ் வாக்கியங்கள் சொல்லுவேன். அந்த 25 தமிழ் வாக்கியங்களும் நம்ம டெய்லி லைஃப்பில் கண்டிப்பாக எல்லாருமே பேசக்கூடிய வாக்கியங்கள் தான். இந்த வாக்கியங்களை நம்ம அப்படியே இன்றைக்கி இங்கிலீஷில் எப்படி பேசலாம் அப்படின்னு நம்ம கற்றுக்கிட போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டெஃபினட்டாக நீங்களும் இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிருவீங்க. நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, என்ன சாப்பாடு கேட்போம்லங்க. என்ன சாப்பாடு எப்படி கேட்கலாம்? சிம்பிள் தாங்க. வாட் ஃபுட், வாட் ஃபுட், என்ன சாப்பாடு. இதுவே நீங்கள் எப்படி கேட்குங்க, உனக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும், இதை எப்படி கேட்கலாங்க? வாட் ஃபுட், டு யூ லைக், வாட் ஃபுட், டு யூ லைக். அவ்வளோதாங்க, எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்களேன். வாட் ஃபுட், டு யூ லைக். நெக்ஸ்ட்டு பாருங்களேன், என்ன பஸ் ஏற்றி விடுமே. எப்படி கேட்கலாம் இதை அப்படின்னா, கெட் மீ ஆன் த பஸ், கெட் மீ ஆன் த பஸ். நெக்ஸ்ட்டு பாருங்களேன், நீ இப்போ பிஸியாக இருக்கியா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்போம் பார்த்தீங்களா, இதை தான் நம்ம வெளியில் கிளம்புவோம், ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு போனால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு, நீ இப்போ பிஸியாக இருக்கியா அப்படின்னு கேட்போம் பார்த்தீங்களா. எப்படி கேட்கலாம்? ஆர் யூ பிஸி ரைட் நவ், ஆர் யூ பிஸி ரைட் நவ். நீ இப்போது பிஸியாக இருக்கியா? நெக்ஸ்ட்டு பாருங்களேன், நான் இப்போ ஃப்ரீயாக தான் இருக்கேன். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ எம் ஃப்ரீ நவ், ஐ எம் ஃப்ரீ நவ். நான் இப்போ ஃப்ரீயாக தான் இருக்கேன். இந்த மாதிரி நம்ம இங்கிலீஷை ஈஸியாக கற்றுக்கிட்டே இருக்கலாம். உங்களாலேயும் முடியுங்க. உங்களால் முடியாதது ஒன்றுமே இல்லை. நீங்கள் கண்டினியூவாக நம்ம சேனலில் பார்த்துட்டு வரீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களால் இங்கிலீஷை ஒரு 6 மந்த்துக்குள்ளே கரெக்டாக பேச முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களுக்கு இருக்குதுன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணி செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை இப்போவே காமெண்ட்டில் சொல்லிவிட்டு வீடியோ பாருங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்களேன், ஸ்கூலில் சின்ன பிள்ளைங்களாம் கேட்பாங்க பார்த்தீங்களா, உன்ட்ட எத்தனை பென்சில் இருக்குது. எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ஹவு மெனி பென்சில் டு யூ ஹாவ், ஹவு மெனி பென்சில் டு யூ ஹாவ். அதுக்கு சொல்கிறாங்க, என்கிட்ட 2 பென்சில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ ஹாவ் 2 பென்சில், ஐ ஹாவ் 2 பென்சில். என்கிட்ட 2 பென்சில் இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குங்க. உன்கிட்ட எத்தனை பேனா இருக்குது. எப்படி கேட்கலாம்? நீங்கள் தாங்க சொல்லணும். நான் சொல்ல நீங்கள் சொல்லிகிட்டே வாங்க. உன்கிட்ட எத்தனை பேனா இருக்குது. முன்னாடி கேட்ட மாதிரி தான் பென்சில் கேட்டோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் பேனாவுக்கும் கேட்க போகிறோம். எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ஹவு மெனி பென் டு யூ ஹாவ். அவ்வளோதான். அதுக்கு ஆன்சர் இப்படி சொல்லலாம், என்கிட்ட 2 பேனா இருக்குது அப்படின்ட்டு. எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ ஹாவ் 2 பென், ஐ ஹாவ் 2 பென். அவ்வளோதாங்க. நம்ம புரிஞ்சு கற்றுக்கிட்டோம் அப்படின்னா இங்கிலீஷில் நம்ம பேசி பட்டையை கிளப்பலாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், அது உண்மையாக இருக்கலாம். சொல்லுவோம் இல்லைங்க, அது உண்மையாக இருக்கலாம். எப்படி சொல்லலாம் அப்படின்னா, that may be true, that may be true. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயாவது கூப்பிடுவாங்க வெளியில் போகிறதுக்கு. நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, நானா முடிச்சுட்டு வரவா. சொல்லுவோம்லங்க, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது. எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ ஹாவ் அ ஸ்மால் ஒர்க், ஐ ஹாவ் அ ஸ்மால் ஒர்க். எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது. அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், உனக்கு எந்த பாடம் பிடிக்கும். ஸ்கூலெல்லாம் பசங்களாம் இருப்பாங்க, கேட்பாங்க பார்த்தீங்களா, டீச்சர்ஸ்லாம் கேட்பாங்க, உனக்கு எந்த பாடம் பிடிக்கும். இல்லைனா அம்மா அப்பா கேட்பாங்க பிள்ளைங்கக்கிட்ட, உனக்கு எந்த பாடம் பிடிக்கும் அப்படின்ட்டு. இது எப்படி கேட்கலாம் அப்படின்னா, விச் சப்ஜெக்ட் டு யூ லைக், விச் சப்ஜெக்ட் டு யூ லைக். அவ்வளோதாங்க. அதுக்கு அந்த பசங்க சொல்கிறாங்க, எனக்கு அறிவியல் பாடம் பிடிக்கும், ஐ லைக் சயின்ஸ். அவ்வளோதான், ஐ லைக் சயின்ஸ். நெக்ஸ்ட்டு பாருங்களேன், நீ வர்றதை நான் பார்த்தேன், நீ வர்றதை நான் பார்த்தேன். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ சா யூ கம், ஐ சா யூ கம், ஐ சா யூ கம். நீ வர்றதை நான் பார்த்தேன். நெக்ஸ்ட் ஒன், என் கண்ணு முன்னாடியே நிற்காத. எப்படி சொல்லலாம் அப்படின்னா, கெட் அவுட் ஆஃப் மை சைட், கெட் அவுட் ஆஃப் மை சைட். என் கண்ணு முன்னாடியே நிற்காத. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், எக்ஸாம் நல்லா பண்ணு சொல்லுவாங்களாங்க. எல்லாருமே சொல்லுவோம். எக்ஸாம் எழுத போகும்போது நம்ம பசங்கிட்ட சொல்லுவோம், அப்பா அம்மா இருந்தால் அவங்க பிள்ளைங்கக்கிட்ட சொல்லுவாங்க, எக்ஸாம்லாம் நல்லா பண்ணுப்பா அப்படின்ட்டு. இதை எப்படி அவங்க சொல்லுவாங்க அப்படின்னா, டூ வெல் இன் த எக்ஸாம், டூ வெல் இன் த எக்ஸாம். எக்ஸாம் நல்லா பண்ணு.
நிறைய பேர் ஃப்ரீ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் டே 6 கேட்குறீங்க. கவலைப்படாதீங்க, டே 6 ப்ராசஸில் இருக்குது. நாங்கள் அதுக்கான எல்லா வேலைகளும் பார்த்துட்டே இருக்கிறோம். டெஃபினட்டாக இன்னொரு 2 or 3 டேஸில் நாங்கள் வீடியோஸ் ரிலீஸ் பண்ணுவோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், அவன் மாடியில் இருக்கான். அவனை எங்கே அப்படின்னு கேட்பாங்க. அவன் மாடியில் இருக்கான்னு சொல்லுவாங்கள்ல. எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஹீ இஸ் இன் அப்ஸ்டார், ஹீ இஸ் இன் அப்ஸ்டார், ஹீ இஸ் இன் அப்ஸ்டார். இதுவே சொல்கிறீங்க, அவன் மாடியில் இருக்கா அப்படின்னு சொல்கிறீங்க. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஹீக்கு பதிலாக ஷீ மட்டும் போட்டுக்குங்க. ஷீ இஸ் இன் அப்ஸ்டார், ஷீ இஸ் இன் அப்ஸ்டார். அவள் மாடியில் இருக்கா. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், இப்போ அங்கே போகாத, ரொம்ப மழை பெய்யுது, தண்ணி ரொம்ப தேங்கிக்கிருக்கு, இப்போ அங்கே போகாத அப்படின்னு சொல்லுவாங்கல்லங்க. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, டோன்ட் கோ தேர் நவ், டோன்ட் கோ தேர் நவ், டோன்ட் கோ தேர் நவ். இப்போ அங்கே போகாத. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல. சில நேரங்களில் பிள்ளைங்க சொல்லுவாங்க, எனக்கு இப்போ ஸ்கூலில் இருக்கவே பிடிக்கல. சில பேரை ஹோமில் சேர்த்துருப்பாங்க, எனக்கு இப்போ இங்கே இருக்கவே பிடிக்கல அப்படின்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களாங்க. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ டோன்ட் வாண்ட் டு பி ஹியர், ஐ டோன்ட் வாண்ட் டு பி ஹியர், ஐ டோன்ட் வாண்ட் டு பி ஹியர். எனக்கு இங்கே இருக்க பிடிக்கலை. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஏன் இப்போ போகிற, ஏன் இப்போ போகிற. இது எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ஒய் ஆர் யூ கோ நவ், ஒய் ஆர் யூ கோ நவ். ஏன் இப்போ போகிற. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், அவனுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும், அவனுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும். இதை எப்படி சொல்லலாங்க, ஹீ லைக்ஸ் ஐஸ்கிரீம், ஹீ லைக்ஸ் ஐஸ்கிரீம். உங்களுக்கு புரியுதாங்க? நம்மளுடைய இங்கிலீஷ் பேசலாம் யூடியூப் சேனலில் ரொம்ப சிம்பிளாக பேசிக்லேருந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். அதனால் இந்த சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க கவலையே இல்லாமல் சீக்கிரமாகவே இங்கிலீஷில் நீங்கள் பேச ஆரம்பிச்சிருவீங்க. அந்த கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்குது, நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்களேன், நேராக போய் வலது பக்கம் திரும்பு. யாராவது நம்மகிட்ட பாதை கேட்பாங்க, ரூட் கேட்பாங்க. அப்போ நம்ம சொல்லுவோம், நேராக போய் வலது பக்கம் திரும்புங்க. நம்ம நார்மலாக எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, நேராக போய் வலது பக்கம் போங்க அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, கோ ஸ்ட்ரைட் அண்ட் டேர்ன் ரைட், கோ ஸ்ட்ரைட் அண்ட் டேர்ன் ரைட். கோ ஸ்ட்ரைட் அப்படின்னா நேராக போங்க, அண்ட் டேர்ன் ரைட் வலது பக்கம் திரும்புங்க. ஃபைனல் சென்டென்ஸ் உங்களுக்கு ஹோம்ஒர்க்குங்க. நேராக போய் இடது பக்கம் திரும்பு. இதுக்கான ஆன்சரை எல்லாருமே என்ன பண்ணுறீங்கன்னா, கீழே இருக்கிற காமெண்ட்டில் உங்களுடைய ஆன்சரை சொல்லுங்கள். நிறைய பேருக்கு தெரியாதவங்கெல்லாம் அந்த ஆன்சரை பார்த்து ஈஸியாக கற்றுக்கிடுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் இது போல் நிறைய வீடியோஸில் உங்களை நான் சீக்கிரமாகவே பார்க்குறேன். தேங்க்யூ.